RSS தலைவர்களுக்கு நிகராக ஸ்ரீ ஜெயசங்கர், சத்குரு, அதை தவிர நம்ம பதஞ்சலியினுடைய ஒரு பாபா ராம்தேவ் போன்றவர்கள் எல்லாம் நரேந்திர மோடி வளர்த்து விட்டது RSS கண்டிப்பாக பிடிக்கவில்லை. காரணம், இதுல இருந்து முடிச்சு போட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி கூடிய விரைவில் வரும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் இந்த பேக்ரவுண்ட்ல தான் சீனிவாசன் உங்க கேரளால பாலக்காட்டுல மீட்டிங் நடக்க போகிறது. அதன் மூலமாக இந்திய அரசியலிலேயே ஒரு திருப்பம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சீனிவாசன். ஏன்னா நரேந்திர மோடிக்கு எதிராக 2 முறை கருத்து தெரிவித்து விட்டார் வெளிப்படையாகவே RSS தலைவர்.